ஹாய், இன்னைக்கு நம்ம சேனலில் மேங்கோ லஸ்ஸி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யார் யாருக்கெல்லாம் லஸ்ஸி பிடிக்குமோ கமெண்ட்ஸில் லஸ்ஸின்னு மென்ஷன் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேங்கோ லஸ்ஸிக்கு தேவையான பொருட்கள்: 2 பிக் சைஸ் மேங்கோ எடுத்திருக்கேன். இதில் 10 டீஸ்பூன், அதாவது சின்ன கிளாஸில் ½ கிளாஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது சுகரு. டீஸ்பூன் கணக்குக்கு 10 டீஸ்பூன். ஐஸ் கியூப்ஸ் தேவையான அளவு. நான் வந்து ஹட்சன் கர்ட் எடுத்திருக்கேன், தயிர் பாக்கெட். உங்களுக்கு என்ன தயிர் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. எனக்கு ஹட்சன் பிடிக்கும், நான் ஹட்சன் எடுத்திருக்கேன். வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ மாம்பழத்தை வந்துட்டு தோல் உரிச்சிட்டு வெறும் பல்ப் மட்டும் மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம மேங்கோ பல்ப்பை மட்டும் ஜாரில் சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். ஐஸ் கியூப்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க இதுக்கு, ஏன்னா ரொம்ப அப்புறம் ஷேக் மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு தயிர் பாக்கெட்டை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றாவே சேர்த்துக்கலாம், தனித்தனியாக பிளெண்ட் பண்ணணும்னு இல்லை. நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சுகர் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்ஸ் பிளெண்ட் பண்ணிட்டு வந்து நான் காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லஸ்ஸி வந்துட்டு ஷேக் மாதிரி ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸோ இல்லை ஐஸ் வாட்டர் எதனா சேர்த்து அரைச்சிடலாம். மேங்கோஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லஸ்ஸி கொஞ்சம் லிக்விடாக கிடைக்கும். பட் எனக்கு வந்து மேங்கோஸ் நிறைய போட்டால் தான் பிடிக்கும். மறுபடியும் இன்னொரு தடவை பிளெண்ட் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ செகண்ட் டைம் பிளெண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம நான் இவ்வளோ லஸ்ஸிக்கு வந்து ஒரு மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். மேங்கோ எசன்ஸ் இருந்தால் மேங்கோ எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெனிலா சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் இன்னொரு தடவை பிளெண்ட் பண்ணிட்டு வரலாம். இப்போ வந்து எசன்ஸ் ஊற்றி பிளெண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு இன்னமும் லிக்விடாக வேணும்னா நீங்கள் இன்னும் எவ்வளோ வாட்டர் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மேங்கோ பல்ப் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். ஐஸ் கியூப்ஸ் வந்து தனியாக ஆட் பண்ணி அப்படியே சேர்க்காதீங்க, அப்புறம் ரொம்ப தனியாக போயிடும். அதனால நீங்கள் மிக்சியில் பிளெண்ட் பண்ணும் போதே எல்லாமே ஐஸ் கியூப்ஸ் தேவையான அளவுக்கு போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளாஸில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ டெக்கரேஷனுக்கு நான் கொஞ்சம் மேங்கோ பல்ப் வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். டடா, நம்ம மேங்கோ லஸ்ஸி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சுகர் வேணான்றவங்க நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இதுவரையும் நாட்டு சக்கரையோ இல்லை வெல்லமோ யூஸ் பண்ணி இதை குடிச்சதில்ல. இன்கேஸ் யாருன்னா குடிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி தான் குடிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.